பல்லி தொல்லை அதிகமாக இருக்கா? இந்த ஒரு லிக்விடை மட்டும் தெளிச்சு பாருங்க, பல்லி அந்த பக்கமே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் ஒரு சின்ன டவலை வச்சு ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்ம வீட்டில் இருக்கிற பல்லி எல்லாத்தையுமே விரட்டுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. பல்லி அந்த பக்கமே வராது. ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன், அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு கிராம்பு நல்லா ஒரு 7-8 கிராம்பு சேர்த்துக்குங்க. கிராம்போட காரத்தன்மைக்கு எந்த ஒரு பூச்சியுமே வராது, பல்லியுமே தலை தெரிச்சு ஓடுங்க. அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம செய்கிறனால இது நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃப்டியும் கூட. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த ஸ்மெல் பல்லிங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. கொஞ்சமாக லெமனில் தண்ணி ஊற்றி அது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். கிராம்பு அந்த லெமன் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்குங்க. இதில் இப்போ நம்ம முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்க்க போகிறோங்க. நம்ம ஊறுகாக்கெலாம் யூஸ் பண்ணுற வினிகர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வினிகரை நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றி விட்டுக்கலாம். அந்த முக்கியமான பொருளை நம்ம கடைசியில் தான் சேர்க்கணுங்க, ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஹாஃப் பாட்டில் அளவுக்கு நமக்கு ரெடி பண்ண ஜூஸ் வந்திருக்கு. அதுலேயே ஒரு ஹாஃப் பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, முக்கியமான பொருள் இதுதாங்க, கற்பூரம். நான் ஒரு 5 ரூபாய் கற்பூரத்தை இந்த பாட்டிலில் நுணுக்கியெல்லாம் போடலை, அப்படியே போட்டிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த மூடியோட ஹோல்ஸில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பல்லி வருமோ அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக தெளிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பல்லி அந்த இடத்த விட்டு போயிடும். எனக்கு கிச்சனில் அதிகமாக பல்லி தொல்லை தாங்க இருந்துச்சு. அதுவும் இந்த மூலையில் நம்ம கிராசரிஸ்லாம் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மூலையிலேயே தான் நிற்கும். அதனால் கண்டிப்பாக இதை ஒரு 2 டேஸ் நான் தெளிச்சுக்கிட்டே இருந்தேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் பல்லி வருமோ அந்த இடத்துலலாம் நான் தெளிச்சு விட்டேன். நல்லாவே பல்லி வரது கம்மியாச்சுங்க. ரொம்ப சிம்பிள் டிப்பு. இந்த காரமான வாசனைக்கு பல்லி வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம நிறைய கிலோ கணக்கில் அரிசி மாவாக இருக்கட்டும், கோதுமை மாவாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு மால்ட்டு ரெசிபிக்கு கூட நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம அந்த தூக்குவாளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்ல ஈரமெல்லாம் காய வச்சுட்டு அடியில் ஒரு 3-4 வரமிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு மாவை போடுறதா இருந்தாலும் அடியில் மிளகா போட்டு வச்சுட்டு நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த மாவில் அவ்வளோ சீக்கிரம் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சரியா, பருப்புலேருந்து அரிசியிலேருந்து இந்த மாவு ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வரமிளகா போட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை போட்டு வச்சாலுமே அதில் அவ்வளோ சீக்கிரமாக கட்டிப்பட்டு வண்டெல்லாம் விழுகாதுங்க. கொட்டாங்குச்சி நம்ம இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அதனுடைய துகள்கள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது. நம்ம எடுத்து போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வச்சு பாருங்கள், வண்டு புழு பூச்சி எந்த ஒரு பொருட்களையுமே அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நான் வாங்கின ரேஷன் அரிசியில் எதுவுமே போட்டு வைக்காமல் விட்டு இந்த அளவுக்கு வண்டு வந்துருச்சுங்க. இந்த வண்டை விரட்டுறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் மட்டும் போதும், இந்த வண்டு எல்லாமே விரண்டு ஓடிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டு இருக்குன்னு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெயிலில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வண்டு டக்குன்னு வெளியேறி வந்துடும். ஒரு துளி வண்டு கூட அதில் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிள் டிப்பு. நான் எல்லாத்துலேயுமே கொட்டாங்குச்சி அல்லது மிளகா போட்டு வைப்பேன், வரமிளகா. அது போடாமல் வச்சனால இதில் இவ்வளோ அளவுக்கு வண்டு வரும்னே நினச்சி பார்க்கல, அந்த அளவுக்கு வந்துருந்துச்சுங்க. இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா 1 hour வச்சு எடுத்தேன். எல்லா வண்டுமே போயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி பருப்பில் வண்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு விட்டுட்டு 1 hour கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க வண்டுகள் எல்லாமே அந்த காரத்தன்மையினால வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இனிமேல் அரிசி பருப்பு எல்லாத்துலேயுமே கொட்டாங்குச்சி அல்லது மிளகாவை போட்டு வைங்க. இந்த மாதிரி வண்டு வரதை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு, கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் அசால்ட்டாக உரிச்சு எடுத்துடலாங்க. ஒரு சின்ன டவல் மட்டும் இருந்தால் போதும். பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு நான் ஒரு சிம்பிள் வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த டிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா மறுபடியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டை நம்ம 2ஆக கட் பண்ண
பண்ணும்போது அதனுடைய தோல் நல்லா அழகாக ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பூண்டையும் நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதே இந்த மாதிரி நடுவில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய தோல் வந்து அழகாக ஈஸியாக உரிச்சிட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எனக்கு உரிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி பூண்டை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 சொட்டளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு, அதாவது நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பூண்டில் வந்து நல்லா சூடு ஏறணும். அதுக்காக பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரியெல்லாம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பூண்டில் அந்த சூடு ஏறினா போதும். மழைக்காலம் குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ரொம்ப ஈரமாக இருக்கும். அந்த பூண்டு நம்ம உரிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கும்போது அதனுடைய தோல் வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக உரிச்சிட்டு வந்துடும். இப்போது நிறைய கிலோ கணக்கில் 2 கிலோ 3 கிலோ பூண்டெல்லாம் உரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வெயில் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் போட்டு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க. வெயில் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த பூண்டை உரிச்சிங்க அப்படின்னா தோல் அழகாக உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூண்டு 2 நிமிஷம் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ இது உரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக வரும். இதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கனால நம்ம கை விரல்களில் வந்து அந்த வலி ஏற்படும்ல, அந்த வலியெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஈரம் பட்டு நமக்கு வந்து நகைக்கண்ணெலாம் எரியும்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கனால. இதே மாதிரி நீங்கள் எல்லா பூண்டையுமே உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக உறிஞ்சு வருதுன்னு. எனக்கு இது கூட உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன டவலை விரித்து வச்சு அதில் இந்த பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த டவலை மடித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி டவலை நீங்கள் மடித்து விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் நல்லா தட்டுனீங்க அப்படின்னா அந்த தோல் தனியாக பூண்டு தனியாக உதிர்ந்து வந்துருங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டவல் இல்லை அப்படின்னா காட்டன் பை இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பூண்டை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வீட்லேயே வந்து பூண்டு உரிக்கிறோம் அல்லது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக கிலோ கணக்கில் உரிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு தனியாக தோல் தனியாக அழகாக உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம நல்லா வேகமாக தட்டும் போது பூண்டுடைய தோல் தனியாக பூண்டு தனியாக உறிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு தான். நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தோம் அல்லது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும் போதே தனித்தனியாக தோல் நமக்கு அழகாக உதுத்து வந்துடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.